அனைவருக்கும் வணக்கங்க. இது பாருங்கள், பன்னீர் ரோஸுங்க. எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள். இந்த பன்னீர் ரோஸ் இந்த இதழ்களை எடுத்து பால் காய்ச்சும்போது நம்ம கொஞ்சமாக போட்டு நம்ம குடிக்கும்போது நல்லா இருக்குங்க. அதனுடைய வாசனை ரொம்ப நல்லா இருக்குங்க. எங்களுக்கு எல்லாருக்குமே அது பிடிக்குங்க. ஆனால் மருந்து அதை கொஞ்சம் கழுவிட்டு போடுங்க. மருந்து எதுவுமே கொடுத்துருக்கக்கூடாதுங்க. அந்த மாதிரி ரோஸை தான் நீங்கள் உபயோகப்படுத்தணுங்க. இல்லை மருந்து அடித்த ரோஸ் எல்லாம் அப்படியே நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அது அவ்வளோவா உடம்புக்கு தீமை தான் செய்யுங்க. அதனால் அதை பார்த்துக்குங்க. பார்த்துட்டு நல்ல வாசனை இருக்குங்க. இந்த ரோஸ் நல்லாவே வாசனை இருக்குங்க. எங்கள் வீட்டில் இது தொடர்ந்து இப்போ வெயில் காலத்தில் ரொம்ப மோசமாயிடுச்சுங்க. அப்புறம் கட் பண்ணி விட்டால் அது அழகாக துளிர்த்து நம்மளுக்கு அழகாக வருதுங்க. பன்னீர் ரோஸை இப்போ நம்ம தண்ணியில் போட்டு லேசாக, அதாவது கொதிக்க வச்ச தண்ணியில் கொஞ்சம் இதழ்களை போட்டு அந்த தண்ணியை வச்சு நம்ம முகம் கழுவுனோன்னா ரொம்ப நல்லதுங்க. இப்போ முகத்தில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு புள்ளி இருக்கும் இல்லையா, கரும்புள்ளிகள், முகத்தில் இருக்க வறட்சி எல்லாத்தையும் போக்கிடுங்க. பரு இருந்தால் கூட அந்த வடுவெல்லாம் மாறிடுங்க. மிக்க நன்றிங்க.